ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அந்த ஓப்பனிங் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஒரு சின்ன ரெக்கவரி ரேலி மார்னிங் கொடுத்துட்டு ஈவினிங் க்ளோசிங் வந்து ஒரு மாதிரி செல்லிங் ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து செல் ஆனதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க, பெரிய ஃபாலுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து லெபான் மேலே அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கண்டிக்கிற விதமாக ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருந்தாங்க மார்னிங்கை. ஸோ அதை வந்து திரும்ப ரீஅட்டாக் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செனாரியோ இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாமே. ஸோ ஈவினிங் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரம்ப் எல்லாருமே சேர்ந்து பேசி கடைசியில் வந்து போரை வந்து இப்போ நிப்பாட்டாங்க மறுபடியும். காலையில் பார்த்தா அடிச்சுக்கிறானுங்க, சாயந்தரம் ஆச்சுன்னா நாங்கள் வந்து வாரை நிப்பாட்டுறோம். அதுவும் வந்து ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து லெபானில் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அட்டாக் பண்ணுவோம் உங்களை அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங்கோடு தான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு குட் சைன். ஸோ இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் பாசிட்டிவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் அல்லது கேப் அப் ஓப்பனிங் நடக்க போகுது. ஸோ 23,327 ரெசிஸ்டன்ட். ஸோ இது கரெக்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு மாதிரி சேனல் மாதிரி தான், ஒரு பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டில். ஸோ சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ கேப் அப் ஆச்சு அப்படின்னா திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவாக போய் திரும்ப பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு திரும்ப ரெசிஸ்டன்ட் போயிட்டு கூட திரும்ப வரலாம். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகிறது வந்து 23,320. ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,480 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதுதான் நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி இவன் தான் வந்து பெரிய மேனிப்புலேஷன் ஜோனில் இருந்தான் இன்னைக்கு. ஸோ அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா மார்னிங் ஹெவி வெயிட்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் எவனுமே மூவ்மெண்ட் ஆகலை. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் சரியான ரெக்கவரி. அப்படியே அந்த 20 நிமிஷம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி மேனிப்புலேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பேங்கிங் செக்டர் வச்சு அது எப்போ நார்மல் ஆகும்னு தெரில. ஏன்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை புல் பேக் பண்ணுறதுக்காக டிஐஸ் வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ அது எப்போ வந்து அது மொத்தமாக மாறப்போகுதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேங்கிங்கும் ஒரு மாதிரி மேனிப்புலேஷனில் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஐடி செக்டார் ஸ்டில் இன் டவுன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கீழே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி டவுனில் தான் இருக்காரு. ஸோ ஐடி வந்து இன்னும் நிறையவே வந்து ரெக்கவரி ஆக வேண்டியிருக்கு. பார்ப்போம். ரிலையன்ஸ் கீப் ஆன் செல்லிங். எல்லாரும் ரெக்கவரி ஆனாலும் இல்லை பரவாயில்ல தம்பி, நான் வந்து செல்லிங்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்லிங்லேயே இருக்காரு. 1224 அடுத்த சப்போர்ட். அது வரைக்கும் வருவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் ரிலையன்ஸ் வராருன்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த 700 வரைக்கும் வருவான், வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகாமா அப்படி. ஆனால் மற்றதெல்லாம் ஓகே. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்ல தான் கீழே இறங்குறான். மற்றெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறுறாங்க. ஆனால் இவன் மட்டும் ரெசிஸ்டன்ட் வந்து கீழே இறங்குறான். ஸோ மேபி இவன் அந்த சப்போர்ட் நோக்கி வரணும். ஸோ அப்படி வந்தானா 700 தான் மேஜராக இருக்கும். ஸோ அதுலேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். வார் வந்து ஒரே நாளில் நிப்பாட்டிட்டாங்க போகிற. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பாசிட்டிவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.